அலங்காரம் பண்ணிக்கிறது அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அலங்காரம் பண்ணிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறது அப்படின்னா அதை விட ரொம்ப பிடிக்கும். பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கு. வீட்டுல அம்மா கிட்ட நிறைய பேர் திட்டு வாங்கியிருப்பாங்க. எப்ப பாரு கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டுரு, அப்படி என்னதான் இருக்கு அதுல அப்படின்னு திட்டு வாங்கக்கூடிய சூழல்லாம் உண்டு. ஆண்டாள் நாச்சியாருக்கு அரங்கனுக்கு தொடுத்து வைத்த மாலைய தான் கழுத்துல போட்டுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. போட்டுக்கிட்டு எதுல போய் பாக்குறது? அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற மாதிரி வகை வகையா விதவிதமா கண்ணாடி எல்லாம் கிடையாது. அதனால ஆண்டாள் தான் கழுத்தில் போட்ட அந்த மாலை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக வெண்கல தட்டு இல்லனா கிணறுல எட்டி அந்த நீர்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை பார்த்து மகிழ்வடைவது இருந்தது. இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கண்ணாடி கிணறு என்று ஒரு கிணறு இருக்கு. ஆண்டாள் மைய மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிணறுல ஆண்டாள் மாலை அணிந்து கொண்டு அதில் பார்த்து ரசிக்கிற ஒரு நிலை உண்டு என்ற ஐதீகம் இருக்கிறது. அந்த கிணறானது இப்பொழுது பராமரிக்கப்பட்டு உண்டியெல்லாம் பயன்படுத்தப்படுது. திருமண தோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த கிணற்றுல போய் தன்னுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தியாகி அவர்கள் வாழ்க்கையில் இன்பம் பிறக்கும், விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.